Hello students, நான் உங்கள் திருவாசகம். So now பார்க்க போறதுனா chapter 1 11th maths sets relations and functionsல exercise 1.3 பார்க்க போறோம். So question number 1. Question is, suppose that 120 students are studying in 4 sections of 11th standard in a school. So let A denotes set of all students and B denotes set of all sections. So A வந்து set of all students எடுக்கிறோம், B வந்து set of all sections. So define the relation from A to B. So relation is x related to y if the student x belongs to the section y. So the statement, so இதில் இருந்து is this relation is function அப்படி கேட்குறாங்க. இது ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா what can you say about the inverse relation, explain your answer அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து தமிழில் ஒரு பள்ளியில் 11 வகுப்பு 4 பிரிவுகள் மொத்தம் 120 பேர் படிக்கிறாங்க. மாணவர்கள் கணம் செட் வந்து A மற்றும் B அப்படி இருக்குது. ஸோ அப்போ அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் என்ற மாணவர் ஒய் பிரிவில் இருந்தால் எக்ஸ் ஆனது ஒய்யுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒரு தொடர்பு சார்பாகுமா ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு ஃபஸ்ட் செக் பண்ணுறோம். சொல்யூஷன். ஸோ கிவன் என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள், ஏ அப்படின்றதா. ஏ அப்படின்னு என்ன, ஏ வந்து செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். அதே போல் பி அப்படின்றது என்னென்னா பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் செக்ஷன்ஸ். ஓகே, அவங்க ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருவாங்க, ஃபங்க்ஷன் வந்து ஆர் ஃப்ரம் ஏ டு பி த ஃபங்க்ஷனு. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருவாங்க, எக்ஸ் ரிலேட்டட் டு y. the statement if அப்படி ரிலேட்டட் இருக்கு அப்படின்னா if the student x belongs to section y அப்படின்னு கொடுத்துருவாங்க the statement. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஸோ ஒரு மேப்பிங் போட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இது வந்து ஏன்னு எடுக்கலாம், இது வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் இல்லை என்ன இருக்குது, இங்கே நான் என்ன ஸ்டூடெண்ட்ஸா. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸு, இது x1 y1 x1 இது எல்லாமே எக்ஸ் இருக்குங்களா, x1 x2 x3 அப் டு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸு. இங்கே வந்து செக்ஷன்ஸ், இது வந்து செக்ஷன்ஸு. செக்ஷன்ஸ் என்ன சொல்லுவாங்க, y1 y2 y3 y4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஸோ எத்தனை செக்ஷன் மொத்தம் 4 செக்ஷன்ஸ் தான் இருக்குது. கொஷினில் கொடுத்துருவாங்க டோட்டல் வந்து 4 செக்ஷன்ஸு. ஓகே, ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் ரிலேட்டட் டு ஃபஸ்ட் செக்ஷன் இருக்கார். அதே போல் x2 ஃபஸ்ட் செக்ஷனில் கூட இருக்கலாம். செக்ஷன் தான் ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டு, ஒரு ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட் செக்ஷன் இருக்கலாம், ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டும் ஃபஸ்ட் செக்ஷனே கூட இருக்கலாம். அதே தேர்ட் ஸ்டூடெண்ட் ஒரு செகண்ட் செக்ஷன் இருக்கலாம். அடுத்தது மாதிரி 4th ஸ்டூடெண்ட்டு அனதர் செக்ஷனில் இருக்கலாம். ஓகே, அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸும் இருக்கலாம். 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே செக்ஷனில் இருக்கலாம். அது அனதர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அகைன் அனதர் செக்ஷன்ஸும் இருக்கலாம், 4 செக்ஷன்ஸில் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தால் கட்டாயமாக இது ஃபங்க்ஷன். பிகாஸ் இது கான்செப்ட் வந்து கரெக்டான மேட்ச் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட்டாயமாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரே செக்ஷனில் இருக்க முடியும். ஸோ அப்போ இது கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ எஸ், இந்த கான்செப்ட் இட் ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ இதிலிருந்து சின்ஸ் த ஈச் எலமெண்ட், ஸோ ரீசன் என்னன்னா ஈச் எலமெண்ட் இன் த டொமைன் has unique இமேஜ்னு சொல்லலாம். ஸோ அப்போ இது யூனிக் இமேஜ் தான் இது ஃபங்க்ஷன். ஸோ அடுத்த கண்டிஷன் பாருங்கள், இதே கண்டிஷனை நம்ம மாற்றி எடுக்கிறோங்க.
இது வந்து y1 y2 y3 y4ன்ற செக்ஷனு. அதேபோல் x1 x2 x3 x4ன்றது எல்லாமே ஸ்டூடெண்ட் எடுக்கிறோம். அப்போது இந்த கண்டிஷன் பாருங்கள், இந்த ஒரே செக்ஷனில் வந்து மல்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ 3 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த ஒரு செக்ஷனில் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மேப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மேப் ஆகுனா கட்டாயமாக இது என்ன இருக்காது, இந்த ரிலேஷன் இஸ் நாட் ஃபங்க்ஷன். இது மாதிரி இருந்தால் இது ஃபங்க்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது இந்த ரிலேஷன் தான் நாட் ஃபங்க்ஷன். அப்போ நாட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இது என்ன வராது. ஸோ என்ன எழுதுறோம் அப்படின்னா ஃபைனலாக இந்த மாதிரி இருந்தால் ரிலேஷன் வந்து நாட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். நாட் எ ஃபங்க்ஷன். ஸோ நாட் எ ஃபங்க்ஷன் சொன்னால் சின்ஸ் இதிலிருந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபைனலி சின்ஸ் த செக்ஷன் ஹேஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ செக்ஷன் வந்து மெனி ஸ்டூடெண்ட்ஸு, அது வந்து இமேஜ்னு சொல்லலாம். அது வந்து இமேஜ். ஸோ இமேஜ் மீன்ஸ் இட்ஸ் அ இன்வெர்ஸ் ரிலேஷன். இந்த மாதிரி இருந்தால் அது என்னது ஆப்போசிட்டு இன்வெர்ஸ் ரிலேஷன். ஸோ இன்வெர்ஸ் ரிலேஷன் does represent a function. Does represent function. Okay, the inverse relation மட்டும்தான் represent the function. பட் இது section has many students. ஒரு செக்ஷனில் many students இருக்காங்க அப்படின்றது கண்டிஷன். பட் the inverse element, inverse relation கட்டாயமாக எதாவது ஃபங்க்ஷனு இது ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன். இன்வெர்ஸ்னால் மட்டும் தான் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணோம். பட் நார்மலாக இருந்தால் இது சம்டைம்ஸ் இது நாட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம்.